நான் அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3, 4 ஸ்கூல் பஸ் எல்லாமே கிராஸ் ஆகுறது எல்லாமே சின்ன சின்ன கிளிப்பா நான் எடுத்து வச்சிருக்கேன். அது எல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்துருங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஏரியால தான் இந்த வீடு இன்னைக்கு நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இப்போ இந்த வீட்ட பத்தி டீட்டெயில்ஸ்ல பார்க்கலாம். 2 சென்ட் இடத்த இருந்தாலும் பில்டிங் நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா 1960 ஸ்கொயர் ஃபீட்ல ரொம்ப சூப்பரா 3 பிஹெச்கே வீடு எப்படி கட்டணுமோ அதே மாதிரி சூப்பரா பிளான் பண்ணி 2 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம், 3க்குமே அட்டாச் கம் பாத்ரூம், 2 பெரிய லிவிங் ஹால் கொடுத்து கிச்சன் கம் டைனிங் ஹால், ஸ்பேசியஸான போர்ட்டிகோ, பால்கனி ஏரியா கொடுத்து வீட்டை இன்டீரியர் கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வீட்டை பற்றி மற்ற விஷயம்லாம் நம்ம ஷோக்குள்ள போய் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் எம்பி ப்ரொமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற மொத்தம் லேண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். 25 அடி ரோடு பேசுவோ, 45 அடி நீளமோ, கரெக்டாக 2.5 சென்ட் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா G+1 இன்னர் டேக்கஸ் கொடுத்து டூப்ளெக்ஸ் டைப்பில் 1960 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடு எந்த டைரக்ஷனில் அமைஞ்சுக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த சைட்டில் மெயின் டோர் நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட அழகான ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனில் சின்ன சின்ன இடத்துல நிறைய ஸ்ட்ரெச் ஒர்க் பண்ணி அதுக்கு லைட் அண்ட் டார்க் கலர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி நிறைய ஸ்பாட்டோட வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி ஏரியாவை வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் ஃபிட் பண்ணி கொடுத்து எலிவேஷனை சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே எலிவேஷனுக்கு மேட்சிங்காக 2 ஹெவியான மெட்டல் கேட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான ஒரு கார் பார்க்கிங் ஏரியா. அளவு 12x19. கார் பார்க்கிங் ஏரியாவில் மேலே சீலிங்கில் நமக்கு ஃபுல்லாக நமக்கு வந்து ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்குமே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் எவ்ரிடே பார்க்கிங் டேஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோட லெஃப்ட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹைலைட் பண்ணி அதில் நமக்கு நேச்சுரலாக இருக்கணுக்காக கிராஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு 3 ஹைலைட்டாக கொடுக்காக 2 ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாலுக்குமே பார்த்தீங்கன்னா நீட்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு மட்டும் உங்களுக்கு வந்து டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோலேருந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக நம்மளுக்கு மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 படிக்கட்டு எல்லாமே கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பக்கத்தில் டிசைனிங் கிளாஸ் செட் பண்ணிட்டாங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள என்ட்ரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா வாஸ்துக்காக வந்து தெற்க பார்த்த சைடில் ஒன்று டோர் ஓப்பன் பண்ணால் ஒன்று பூஜை ரூம் இருக்கணும், அப்படி இல்லைனா வந்து ஜன்னல் இருக்கணும். இவங்க கரெக்டாக பிளான் பண்ணி பூஜை ரூம் வந்து கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ரைட்டில் டேட் பண்ணோம்னா வீட்டோட அழகான லிவிங் ஏரியாங்க. அளவு 16x21. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்குமே 2x4 ஐக்ளோசி வெட்டுப்பட்டை ஸ்டே பண்ணியிருக்காங்க. சீலிங் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஜிப்சன் போர்டு யூஸ் பண்ணி அதில் நம்மளுக்கு நிறைய டிசைனில் கிளாஸ் பண்ணி ஒயிட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஃபால் சீலிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் ஸ்டிப் லைட்டை நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. அது போக 2 சீலிங் ஃபேன் கூட உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா சைடு வாலுக்கும் பார்த்தீங்கன்னா லைட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வால் மட்டும் உங்களுக்கு வந்து வால் பேப்பர் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வால்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கஸ் ஏரியா கீழே நம்மளுக்கு சூப்பராக மல்டிமீடியா டிவி யூனிட் வந்து செம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே எல்லாமே செட்டாப் பாக்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி எல்லா ட்ராஸ் ரெடி பண்ணி கொடுத்தது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸ்டாக்கஸ் ஏரியா தெரியாதவங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுது வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 16x10. டைனிங் ஹாலில் பெருசாக ஒரு யூபிஎஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிச்சன் உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு யூபிஎஸ் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்குமே பார்த்தீங்கன்னா மேட்ரின்ஸ் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா பவர் டைப்பில் நல்லா கிரானைட்டில் நல்லா லென்த்தியாக ஸ்பேசியஸாக நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்காக பார்த்தீங்கன்னா கிரே கலர் காம்பினேஷன் உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் கீழே நிறைய பேசிட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா மேலே மசாலா டைப் அண்ட் லேஃப்டில் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டோரேஜ் பொசிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா வாலில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த கிச்சனில் பிடிச்சது இங்கே பண்ண இந்த விஷயம் தாங்க. கவுண்டர் டாப்பில் உங்களுக்கு வந்து சிங்க் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் வைக்கிறதுக்காக எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. அப்புறம் எதுக்கு அந்த வால் தானே கேட்குறீங்க, அதை நான் அடுத்து சொல்கிறேன். டைனிங் ஏரியாக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு ஃபேன் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா விண்டோஸ்க்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டேபிள் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெடி பண்ண அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக கொடுக்காக உட்டிலே ரெடி பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. டைனிங் ஏரியாவில் வந்து வீட்டுக்கு பேக் அண்ட் சைட் போகிறதுக்கு நம்மளுக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்தோன்னா வீட்டோட 2 வாட்டர் சம்ப் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வால் கொடுத்துருப்பாங்க. அந்த வால் எதுக்குன்னு சொன்னதாலும் எல்லாமே நினைப்பீங்க. அந்த வால் எதுக்குமே இல்லைங்க, கேஸ்க்காக தான். சிலிண்டர் நம்ம வந்து இங்கே ஃபிட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த வாலே நம்மளுக்கு வந்து டேரெக்டாக கிச்சன் கவுண்டர் டாப்பு இந்த வாலுக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இதில் நம்ம இங்கே ஆன் பண்ணிட்டிங்கன்னா இங்கே நம்மளுக்கு கேஸ் வர மாதிரி சூப்பராக பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க, புதுசாக இருக்குது.
இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே, அதாவது கிச்சனுக்குள்ளே உங்களுக்கு வந்து சிலிண்டர் கொண்டு வரக்கு அவசியமே இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 16க்கு 10ன்னு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு வந்து ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 ஐக்ளோசி வெட்டு பை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக 2 சைடு வாலுக்கு பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 2 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் யூபிஎஸ்ஸில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வால் மட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப டார்க் கலரில் உங்களுக்கு வந்து டிசைன் கேட்ச் பண்ணி அதில் நமக்கு வால்பேப்பரை வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா மேலே சீலிங்கில் நமக்கு ஃபேன்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக எல் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து வார்ட்ரோப் அண்ட் கபோர்டு ஒர்க் வந்து ஒயிட் கலர் காம்பினேஷனில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பொதுவாக பெட்ரூம்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வாலில் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணுறதுக்காக அவங்க எல்லாமே ஸ்ட்ரெச் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து நீட்டான பெயிண்டிங் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ஒரு படி மேலே போய் சூப்பராக நம்மளுக்கு வால்பேப்பரை ஒட்டி கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இதில் க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் சொன்னமோ எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃப்ளோருக்குலாமே மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்குலாமே க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க வீட்டோட டவுன் ஃபால் வந்து மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு வீட்டோட லிவிங் ஏரியாவில் நார்த் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா வீட்டோட இன்னர் டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட் ஒர்க் பண்ணி சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எஸ் ஸ்டீல் எல்லாமே கூட ஃபிட் பண்ணிட்டாங்க. ஸ்டேக்கஸ் மூலிமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டபுள் எயிட் வால் கொடுத்து அங்கே நமக்கு சூப்பராக டைமண்ட் ஷேப்பில் வந்து ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக 2 பெரிய யூபிஎஸ் ஃபிக்ஸ்டு விண்டோ வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னா இன்னொரு பிரம்மாண்டமான லிவிங் ஏரியா. அளவு 16க்கு 16. இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாவில் ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 ஐக்ளோசி வெட்டு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சைடு வாலில் பார்த்தீங்கன்னா 4 பேர் யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கும் உங்களுக்கு வந்து அதே பேட்டர்னில் லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சீலிங் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நிறைய ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி அதில் ப்ளூ கலரில் ஸ்டிப் லைட்டில் பயன்படுத்தி ஃபால் சீலிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது போக 2 சீலிங் ஃபேன் கூட உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேமிலி லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் கார்னரில் வந்து இங்கே நம்மளுக்கு சூப்பராக வந்து வால்லே வந்து நேச்சுரலாக இருக்குங்க கிராஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஸ்பாட் லைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ வாங்க மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிக்கிற வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துக்கலாம். இந்த பெட்ரூம் டோர்ஸ்லுமே ரெடிமேட் வுடன் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை 16க்கு 10ன்னு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்குலாமே 2x4 ஐக்ளோசி வெட்டு பை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கும் உங்களுக்கு வந்து லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒன் சைட் வால் மட்டும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணுக்காக அதில் நமக்கு வால்பேப்பர்ஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா 2 சைடு வாலில் பார்த்தீங்கன்னா 2 பேர் யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் நம்மளுக்கு ஒரு ஃபேன் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் வந்து வார்ட்ரோப் கபோர்டு ஒர்க் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே பிடிச்ச காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணுறது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். எல்லா பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோரே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வேறு க்ளோசெட், வாஷ் பேஷன், ஷவர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் சொன்னமோ எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது போக உங்களுக்கு வந்து வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோருக்கு உங்களுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமும் பார்த்துடலாங்க. இந்த பெட்ரூம்ஸ் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் வுடன் டோரே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 10க்கு 10ன்னு சின்னதாக கிட்ஸ் பெட்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வாலில் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்லைடிங் விண்டோ கொடுத்துருக்காங்க. இது போக உங்களுக்கு வந்து 3 சைடு வாலும் லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஃப்ளோருக்குலாமே பார்த்தீங்கன்னா 2x4 ஐக்ளோசி வெட்டு பை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம்ல வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட் எல்லாமே மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக வாஷ் பேஷன், ஷவர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் சொன்னமோ எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்குலாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு உங்களுக்கு வந்து க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம திரும்பி ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட கவர் பால்கனி அண்ட் மேலே டெரஸ் போகிறதுக்கு இங்கே நம்மளுக்கு அவுட்டோர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர்ஸ் எல்லாமே ரெடிமேட் வுடன் டோரே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனி ஏரியா அளவு பார்த்தீங்கன்னா 12க்கு 19. இதுல நம்மளுக்கு ஃப்ளோர் எல்லாமே மேட் ஃபினிஷில் நம்மளுக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி அதில் நிறைய ஸ்டிப் லைட்டில் பயன்படுத்தி ஃபால் சீலிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியாவில் ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டிக்காக அதில் நமக்கு டஃபன் கிளாஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. அதேமாதிரி ரைட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா மெட்டலில் நமக்கு சீன்ஸ் லேசர் கட் மூலிமா உங்களுக்கு வந்து டிசைனிங் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்குது.
இப்போ அவங்க இந்த பால்கனி ஏரியாவிலேருந்து நான் நம்ம டெரஸில் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறதுக்கு பால்கனி ஏரியாவில் கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடோட அவுட்டர் லேயர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த லேடர் மூலியமாக நீங்கள் மேலே ஏறி வந்தோன்னே 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ட்ரிங்கிங் வாட்டருக்கும் இன்னொன்று வந்து சால்ட் வாட்டருக்கும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி துவைக்கிறதுக்காக கல் அண்ட் துணி காய போகிறதுக்காக லேங்கிள் கூட எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு, அதில் துடிலூர் கடந்து தொப்பம்பட்டி இருந்து பார்த்தீங்கன்னா கதிநாயக்கம்பாளையம் போகிற வழியில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 85 lakhs ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.